உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக சௌக்கியமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த 2025 வருஷத்தின் 2ஆம் மாதத்துல மீண்டும் உங்களோடு கூட நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவர். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இந்த நாளில கூட உங்களோடு கூட ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Judges chapter 6 verse 14. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இதே வசனத்தை உங்க பேரை போட்டு வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அவனை பார்த்து, யாரை பார்த்து? கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். கிதியோன் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த கோதுமை எல்லாம் பெலிஸ்தீர் அறுத்து நாசமாக்கி அவங்க எடுத்துட்டு போய் விட விளைச்சல் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்கன்ற ஒரு பெரிய ஒரு துக்கம் கிதியோனுக்கு காணப்பட்டது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அதே இடத்துல உங்க பேரை போட்டு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த வருஷத்தின் 2ஆம் மாதத்துல இந்த 1ஆம் தேதியில கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைய பார்த்து சொல்லுகிறார், இந்த பலத்தோட போ. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தரே நம்முடைய பலனா இருக்கிறார். அவரே நம்முடைய கண்மலையும் தஞ்சமா இருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நிறைய பணம் இல்ல, எனக்கு நிறைய வசதி இல்ல, எனக்கு நிறைய பலன் இல்ல, நான் பலவீனமான பாண்டோம், எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு குறைச்சலோடு கூட இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ. ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த மாதத்தை காண செய்தவர் நான் அல்லவா. இந்த வருஷத்தை காண செய்தவர் நான் அல்லவா. இந்த மாதத்தில கூட உன்னை நடத்துகிறவர் நான் அல்லவா. நீ பலன் இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல, ஏன் துக்கப்படுற? உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோட கூட நீ போ. உன் காலை முன்னாடி வை, முன்போட்டு நீ கடந்து போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ மேற்கொள்வாய். நீ ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற ஒரு ரட்சகனாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலனே இல்லைன்னு கிதியோன் சொல்றாரு. ஆனா ஆண்டு சொல்ற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு நான் பராக்கிரமான காரியங்களை செய்கிறேன். நான் அதாவது கடந்த வாரத்துல ஃபாஸ்டிங் பிரேயருடைய செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன சொல்றாருன்னா கர்த்தர், அதாவது சாதாரணமான மனுஷனை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட நீ போ, நான் உன்னை கொண்டு இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. நான் செய்தையா, நீ கவலைப்பட வேண்டாம், நீ துக்கப்பட வேண்டாம், இது ஆகலையே சொல்லி நினைக்க வேண்டாம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் வழியை நான் காவல் பண்ணுகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் இருந்த போதும் நீ அந்த பலத்தை கொண்டு முன்னாலே நீ நடக்க வேண்டியது உன்னுடைய வேலை. நீ நடந்து பார், முன்னாடி நீ போய் பார். கர்த்தர் உனக்கு முன்னால போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி இஸ்ரவேல் ஜனங்களே, அதாவது நீ யாரை ரட்சிக்கணும், எனக்கு எது இந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறியோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகரியாவின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலன் கொஞ்சம் தான் நீ நினைக்கிற, ஆனா அந்த பலத்தை கொண்டு கூட நான் ரட்சிக்கிறவர் அல்ல. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆவினால் எல்லாம் கூட. இது மனுஷரால் ஆகாததுதான்,
ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த மாதத்துல உன்னை வாழ்க்கையில நீ எடுத்திருக்கிறதான தீர்மானங்கள், அதாவது முன்போட்டு போகிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கருவனோடு கூட இருக்க போகிறது. கர்த்தர் உனக்காக, அது உன்னுடைய பலனோ உன்னுடைய பராக்கிரமம் எதுவுமே இல்ல. தேவனுடைய ஆவினால கர்த்தர் சேனைகளை முறியடிக்க போகிறார். தேவனுடைய ஆவினால கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். தேவனுடைய ஆவினால கர்த்தர் எரிகோவின் மதிலை விழ பண்ண போகிறார். தேவனுடைய ஆவினால யோர்தான் போன்றதான பிரச்சனைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் அதை ரெண்டாக பிளந்து விட போகிறார். ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய ஆவினால சிவந்த சமுத்திரம் போன்றதான கடக்க முடியாமல் பிரச்சனையோடு கூட இருக்கிற, கடக்க முடியாமல் காரியங்களை கூட கடக்க பண்ணுகிறவர் உன்னை ரட்சித்ததான தேவனாகிய கர்த்தர். உன்னை ரட்சித்ததான கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைய சோர்ந்து போக வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். உனக்காக யாவை செய்து முடிக்கிறதான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிப்புறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில. இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆனப்படி நான் நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதாவது ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் செருபாபேலே, மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேலே நீ திடன் கொள், நீ திடன் கொள். செருபாபேலே உன் பேரை போட்டு அங்க வைத்துக் கொள்ளுங்க, சொல்லுங்க, நீ திடன் கொள். ஏன்னா அதான் கர்த்தர் சொல்றார், நீ திடன் கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீ திடன் கொள் மகனே, நீ திடன் கொள் மகளே. பலவீனமா, வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, பண நெருக்கடியா, அல்லது ஒரு காரியம் நடக்கணுங்கிற காரியம் நடக்காம இருக்கிற, ஒருவேளை குழந்தை இல்லாத பிரச்சனையா, திடன் கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவினால ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100வது வயதுல ஒரு குழந்தையை கொடுத்தார்னா அது அவனுடைய பலனா? இல்லவே இல்ல, அது தேவனுடைய ஆவினால உண்டானது. ஹல்லேலூயா. மாம்ச பலத்தினால அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த ராத்திரி வழியில உங்களோட நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். ஆசாரியனே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே. இன்னைக்கு ஆசாரியன் யார்? போதகர். நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் தான். யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமோ, கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் தான். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். வேலையை நடத்து. என்ன வேலை செய்யணும்னு இந்த மாதத்துல நீ தீர்மானம் பண்ணியிருக்கிறியாயோ அதை நீ நடத்து. கர்த்தர் சொல்ற வேலையை நடத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், வேலையை நடத்துங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று உன்னை ரட்சித்ததான சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் கூட நாம் திடன் அடைவோம், இன்னும் கொஞ்சம் கூட நாம் பலன் அடைவோம். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் தான் போதும். எலியா அந்த விதவை சாரி பார்த்து விதவை கிட்ட பார்த்து கேட்கும் போதே எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வான்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே படி மாவு தான், கொஞ்சம் எண்ணெய், அதே அப்பத்தை செஞ்சு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகலான்னு நினைக்கிறோம். கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சத்தை தான் கர்த்தர் கேட்கிறாரு. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பணம், உனக்கு இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை, உனக்கு இருக்கிறதான கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பலத்தோட அதை நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நீ அந்த பலத்தோட கூட நீ கடந்து போ. இந்த மாதம் உடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் மாதமாக மாறப்போகிறது, ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக மாறப்போகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்துல பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் பயங்கரம், எங்க பார்த்தாலும் நாசமோசங்கள், எங்க பார்த்தாலும் அழிவுகள், எங்க பார்த்தாலும் துச்செய்திகள், எங்க பார்த்தாலும் கண்ணீர், துக்கம், வேதனை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திடன் கொள். ஆசாரியனே நீ திடன் கொள். இஸ்ரவேல் குமாரரே நீங்க திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிதியோனே நீ திடன் கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறேன். கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா யாராலும் அதை அடைக்க முடியாது. அதே நேரத்துல கர்த்தர் வாசலை அடைத்து விட்டால் யாராலும் திறக்க முடியாது. சவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் கீழ்ப்படியாமல் போன போது கர்த்தரால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவி வந்து
தானே சவுலை எப்போ தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. அது கர்த்தரால் விடப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, அதை கர்த்தரால் விடப்பட்ட அந்த அசுத்தாவியே தாவீது கிண்ணறத்தை வாசித்து பாடுகிற பாடல அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகிறது. இதுல என்ன பார்க்கிறோம்? யாரால் அதை மாற்ற முடியாத ஒரு காரியமா இருந்தாலும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இது மனுஷனால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நம்மை நேசிக்கிற கர்த்தர், நம்மை நடத்துகிறவர், நாம் சோர்ந்து போகாமல் அவரே பற்றி கொள்வோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் கால் எடுத்து வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த பலத்தோட நீ போ, இந்த பலத்தோட நீ போ, வேலையை நடத்துங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். இந்த பலத்தோட போ, வேலையை நடத்துங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்னு இந்த மாசத்துல பிளான் பண்ணீங்களோ அதை செய்யுங்க, அதை நடத்துங்க, கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவனுள்ள பிதாவே, இந்த 2ஆம் மாதத்தின் முதல் நாளுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளில கூட கர்த்தர் எங்களோடு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர்கள். கிதியோனை பார்த்தேன், இந்த பலத்தோட போ, இந்த பலத்தோட போ, காரியத்தை நடத்துங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார், அவர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக நீ மாற்றிக்கொடு. இந்த வசனங்கள் நிறைவேறுகிற ஒரு மாதமாய் மாற்றிக்கொடு. சோர்வோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற உடைய பிள்ளையோட வாழ்க்கையில நீர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உடைந்திருக்கிற எல்லா இடங்களையும் கர்த்தர் கட்டி கட்டாம இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராங்க. தேவனாகிய கர்த்தருடைய கரம் எல்லாரோடு இருக்கட்டும். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே பேசுவதே கர்த்தருடைய ஆவியான உள்ளங்களை தொடுவீராக, உள்ளங்களை நீர் ஆற்றி தேற்றுவீராக. நாதா பலப்படுத்த சுவாமி, ஆசீர்வதித்தல்லும் தாழ்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராங்க. ஆமென்.